வணக்கம். அதாவது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் நிபா வைரஸ் தொற்றால் இதுவரை 22 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் பலர் நிபா வைரஸால் தொற்றால் பாதிப்படைந்ததாக அதிர்ச்சியூட்டும் தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 23 வயது மாணவர் ஒருவர் நிபா வைரஸ் தொற்றால் கேரளாவில் உயிரிழந்த நிலையில் கேரளாவை ஒட்டியுள்ள அண்டை மாநிலமான நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடி மையத்தை அந்தந்த மாநில அரசுகள் ஏற்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லையில் உள்ள புளியரை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக செயல்படாமல் இருந்த நிலையில் இன்று புளியரை பகுதியில் செயல்படாமல் இருந்த நிபா வைரஸ் காய்ச்சல் தடுப்பு சோதனை சாவடி மீண்டும் செயல்படுத்த தொடங்கியுள்ளது. குறிப்பாக கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களையும் முறையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு பிறகே கேரள எல்லைக்குள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் கேரளாவில் இருந்து தமிழகத்திற்குள் நுழையும் நபர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்யப்பட்டு காய்ச்சலுக்கான அறிகுறிகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அருகாமையில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு முழு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றனர். மேலும் நிபா வைரஸ் தொற்றினாலும் வௌவால்கள் மூலம் அதிகமாகவும் பரவுவதாலும் கேரளாவில் இருந்து தமிழகத்தில் கொண்டு வரப்படும் பல வகைகள் அனைத்தும் முழுமையாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே தமிழகத்து எல்லைத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.